எமக்குத் தொழில் கவிதை இந்நாட்டிற்கு உழைத்தல் இம்மை பொழுதும் சோராதிருத்தல் என்றார் மகாகவி பாரதி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆம், உழைப்பாளர் தினமான இன்று உலகின் முதுகெலும்புகளான உங்களை போற்றும் நாள் மே 1. Hi all, hope you are doing well. நம்ம படிக்கிற காலத்துலலாம் சொல்லுவாங்க, படி நல்லா படி, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்ட்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உழைச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம், எப்பேற்பட்டவனும் உழைச்சா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்னு. கரெக்டுங்களா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. படி வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்கிறாங்களே, நல்லா படித்து ஒரு 4-5 டிகிரி வாங்கி நம்ம பேருக்கு பின்னாடி போட்டுட்டு கெத்தாக சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் தானே முன்னுக்கு வந்துட முடியுமா? இன்னும் சொன்னாங்களே உழைச்சா முன்னேறலான்னு, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் காலம் உழைச்சே ஓடா தேஞ்சு போச்சு, காலமும் ஓடி போச்சு, வாழ்க்கையில் தான் எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படி சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த 2 கூற்றில் எது உண்மைங்க? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி தொழிலாளர் தினம். ஸோ செய்யும் தொழிலை நேசித்து செய்யணும். லவ் யோர் ப்ரொஃபஷன். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நேசித்து செஞ்சு பாருங்களேன், கஷ்டமாக இருக்க வேலை கூட ஈஸியாக தெரியும். ஒரு வேலையை தொடுறதுக்கு முன்னாடி பிலீவ் யோர் செல்ஃப், தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்பணும். வேலையை தொடுறதுக்கு முன்னாடியே இந்த வேலை கஷ்டமாக இருக்குமோ, நம்ம கரெக்டாக தான் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, இந்த ப்ரொஃபஷனில் இருந்தால் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு 1008 கேள்விகள் நம்ம மனசில் ஓடி நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோங்க. இப்படியே திங்க் பண்ணி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா போனால் வராதது நேரம் மட்டும் இல்லைங்க, நம்மளோட வயசும். ஸோ இது 2ஐயும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்களேன், லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம். லைஃப்ன்றது சந்தோஷம், துக்கம், லாபம், நஷ்டம் எல்லாமே கலந்ததுங்க. ஷாப்பிங்கெல்லாம் போனால் எஸ்கலேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே இருந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷத்தை சாயன்னு கொண்டாந்து மேலே விட்டுரும். லைஃப்பில் அந்த மாதிரி எஸ்கலேட்டர் எதுவும் இல்லை. ஸோ நம்ம தாங்க ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேற பயணம் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு படிக்கட்டுகளும் நம்மளுக்கு ஏகப்பட்ட லெசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணாதவங்க யாரும் இல்லை, திரும்ப பண்ணாதாங்க தப்பு. மிஸ்டேக்ஸை சரி பண்ணி அடுத்த படிக்கட்டில் கால் எடுத்து வச்சு வெற்றியை நோக்கி பயணத்தை தொடங்குங்க. இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு எதிர்காலத்தை கணிச்சிடாதீங்க. ஏன்னா டோன்ட் டிசைட் யோர் ஃப்யூச்சர் வித் வாட் யூ ஹேவ், டிசைட் யோர் ஃப்யூச்சர் வித் வாட் யூ கேன். ஆமாங்க, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய முடியும், நம்ம எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு போகன்னு திங்க் பண்ணுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லி தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முன்னாடி சொன்ன கூற்றுக்கான பதில், படித்தா முன்னேறலாமா, உழைச்சா முன்னேறலாமா? அறிவால் சிந்தித்து உழைத்தால் முன்னேறலாம் என்பது என்னோட கருத்து. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.